நீங்க உங்க காதலியோ அல்லது மனைவியோ கூட பீச்சுக்கோ பார்க்குக்கோ போறீங்க. சந்தோஷத்துல அவங்க கைய பிடிக்கிறீங்க, இல்ல அன்பா ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. திடீர்னு அங்க வர ஒரு போலீஸ், ஏய் பப்ளிக்ல என்னடா அசிங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டேஷனுக்கு வண்டி ஏறு அப்படின்னு சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? பொது இடத்துல கைகோர்த்து நடக்கிறதோ, கட்டிப்பிடிப்பதோ, முத்தம் கொடுப்பதோ சட்டப்படி குற்றமா? இதுக்காக போலீஸ் உங்களை கைது செய்ய முடியுமா? உங்களை பயமுறுத்தி ஃபைன் கட்ட சொல்ல முடியுமா? இந்திய சட்டம் பிடிஏ பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன் பற்றி என்ன சொல்லுது? செக்ஷன் 294 ஐபிசினா என்ன? வாங்க இன்னைக்கு இதோட முழு உண்மையையும் உடைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வினோத். இது நம்ம சேனல் சட்டம் அண்ட் வினோத். நம்ம சேனல்ல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சட்டங்களை ரொம்ப எளிமையா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், காதலர்கள் மற்றும் தம்பதிகள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை பத்தி தான் பேச போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் உங்க உரிமைகளை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்தியாவுல காதலிப்பது தப்பில்ல. ஆனா அந்த காதலை பொது இடங்கள்ல வெளிப்படுத்துவது, பப்ளிக் டிஸ்ப்ளே ஆஃப் அஃபெக்ஷன், பல நேரங்கள்ல ஒரு பெரிய குற்றமா பார்க்கப்படுது. பார்க், தியேட்டர், பீச்னு பொது இடங்கள்ல உட்கார்ந்து பேசுறவங்கள கூட சில சமயம் போலீஸோ அல்லது சில தனிநபர்களோ, மாரல் போலீஸ் மிரட்டுறத நம்ம பார்த்திருப்போம். இப்படி போலீஸ் மிரட்ட முக்கியமா அவங்க பயன்படுத்துற ஒரு ஆயுதம் தான் ஐபிசி செக்ஷன் 294. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 294. சரி, இந்த சட்டம் என்ன சொல்லுது? செக்ஷன் 294 ஐபிசில சட்டம் ரொம்ப தெளிவா ரெண்டு விஷயங்களை சொல்லுது. அப்சீன் ஆக்ட், ஆபாசமான செயல், பொது இடத்தில் ஆபாசமாக நடந்து கொள்வது. அனாயன்ஸ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு இடையூறு. அந்த செயலால் சுற்றியுள்ள பொதுமக்களுக்கு முகம் சுளிக்கும் வகையிலோ அல்லது எரிச்சலையோ ஏற்படுத்துவது. இந்த ரெண்டும் நடந்தால் அது குற்றம். இது நிரூபிக்கப்பட்டா 3 மாதம் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ இல்ல இரண்டுமோ விதிக்கப்படலாம். ஆனால் இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சட்டம் ஆபாசம் என்ற வார்த்தைக்கு சரியான எந்த ஒரு வரையறையையும் டெஃபினிஷனையும் கொடுக்கவே இல்ல. அதாவது எது ஆபாசம் இல்ல என்பதை சட்டம் லிஸ்ட் போட்டு சொல்லல. இப்போ ஒரு கேள்வி வரும், ப்ரோ அப்போ முத்தம் கொடுப்பது ஆபாசமா இல்லையா? இது குறித்து நீதிமன்றங்கள், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் பல நேரங்கள்ல ரொம்ப தெளிவான தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. கைகோர்த்து நடப்பது கண்டிப்பா குற்றம் கிடையாது. கட்டிப்பிடிப்பது அன்பை வெளிப்படுத்தும் ஒரு சாதாரண செயல், இதுவும் குற்றம் இல்லை. கன்னத்தில் முத்தமிடுவது, இதையும் பல நீதிமன்றங்கள் பெரிதாக குற்றமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு பொது இடத்துல சுத்தி குடும்பங்கள், குழந்தைகள் இருக்கிற இடத்துல எல்லை மீறி முத்தம் கொடுப்பதோ, லிப் லாக் ஆர் பிரெஞ்ச் கிஸ் அல்லது தகாத முறையில் தொடவதோ நடந்தால், அதை சுற்றியிருப்பவர்கள் பார்த்து முகம் சுழித்து புகார் அளித்தால் அது செக்ஷன் 294 கீழ் ஆபாசமான செயலாகவே கருதப்படும். அப்போது போலீஸ் உங்களை கைது செய்யவோ வழக்கு பதிவு செய்யவோ முழு உரிமை இருக்கிறது. சரி வினோத், நாங்க டீசென்ட்டா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம், ஆனா போலீஸ் வந்து மிரட்டுறாங்க இல்ல வீடியோ எடுக்கறாங்க, நாங்க என்ன பண்றது? பயப்படாதீங்க, டோன்ட் பேனிக். நீங்க எந்த தப்பும் பண்ணலனா முதல்ல பயப்படுறத நிறுத்துங்க. நீங்க பயந்தாலே அவங்க உங்களை இன்னும் மிரட்டுவாங்க. மரியாதையா பேசுங்க. போலீஸ் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல சார், சும்மாலாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு உறுதியா ஆனா மரியாதையா சொல்லுங்க. லஞ்சம் கொடுத்து செட்டில் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களை நீங்களே குற்றவாளியா ஒத்துக்கிறதுக்கு சமம். உரிமையை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணலன்னா எந்த போலீஸும் உங்க பேரண்ட்ஸை கூப்பிடுவேன்னு மிரட்ட முடியாது. சுருக்கமா சொல்லணும்னா நண்பர்களே, பொது இடத்துல அன்பை வெளிப்படுத்துறது தப்பில்ல. ஆனா நம்ம இருக்கிற இடம் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. நம்ம சுத்தி பல வகையான மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கணும். பெட்ரூம்ல பண்ண வேண்டிய விஷயங்களை பப்ளிக்ல பண்ணா கண்டிப்பா சட்டம் தன் கடமையை செய்யும். அதே நேரத்துல நீங்க டீசென்ட்டா இருக்கும்போது யாராவது வந்து உங்களை மிரட்டுனா உங்க சட்ட உரிமைகளை தயங்காம பயன்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையோ இல்ல உங்களுக்கு வேற ஏதும் சட்ட சந்தேகம் இருந்தாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பர்கள் மற்றும் கப்பல்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சா உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சட்டம் அண்ட் வினோத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சட்டம் அறிவோம், உரிமைகளை காப்போம். மீண்டும் ஒரு பயனுள்ள சட்ட தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.